அன்பார்ந்த இறை மக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நான் கேட்க வேண்டிய வார்த்தைகள் நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? ஏன்னா இன்று பெரிய வெள்ளி, புனித வெள்ளி. இந்த வெள்ளியில் நம்மையே நாம் அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் இல்லையா? ஜெபத்தாலும் தபத்தாலும் ஒன்றிணைத்து அடைக்கப்பட்ட நாள் அல்லவா அவர். இந்த அடைக்கப்பட்ட நாளில் இன்று நாம் அவருக்கு கொடுப்பது என்ன கொடுக்க போகிறோம்? இதை வார்த்தை பார்ப்போமா? முதலில் திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 4 இறை வார்த்தை 12 13 முடிய. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருகிறது, எலும்பு முட்டையும் மச்சத்தையும் அவ்வாறே ஊடுருவது, உள்ளத்தின் சிந்தைகளை நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கின்றன. நாம் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நாம் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். எதை குறித்து? நாம் என்ன செய்கிறோம், என்ன பண்ணுகிறோம், எப்படி நடக்கிறோம், எந்த வகையில் வாழ்கிறோம் என்பதை குறித்து அவருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டுமாம். நல்லா இருக்குல்ல இல்லையா? ஆம். கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கம் விட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருகிறது. அவருடைய வார்த்தை நம் ஆன்மாவை ஊடுருவ வேண்டும். நம்மை பலப்படுத்துவதற்காக, அவரோடு நாம் வழிநடப்பதற்காக. அப்போ அந்த எந்த அளவுக்கு நாம் இறைவனை நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு அவரோடு இணைந்து நடக்கிறோம், எந்த அளவுக்கு அவருக்கு நாம் இணைந்து இருக்கிறோம் என்பதுதான் இப்பொழுது முக்கியம் இல்லையா? அப்போ அதைத்தான் நாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கேட்க வேண்டும். அவருடைய இறைவார்த்தை, அந்த இறைவார்த்தையை நாம் எடுத்து வாசிக்கும்போது அவர் நம்மளை எந்த வகையில் நம்மளை பயன்படுத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியா? ஏனென்றால் நம்முடைய இதய சிந்தனை அனைத்துமே அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். நம்ம என்னென்ன நினைக்கிறோம். இறைவார்த்தை வாசித்துட்டு இருப்போம், வேறு எங்கேயோ நம்ம சிந்தனை போகும். அப்போது நாம் இறைவார்த்தையில் முழுமையாக இருக்கோமா? இல்லை. நம்ம உடலில் உள்ள உயிர் அனைத்துமே இறைவனுக்கு சொந்தம். அது நம்மளை ஊடுருவது. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கூர்மையான வாளின் மேலாக நம்மளை ஊடுருவது. அந்த இறை வார்த்தை கொண்டே நமக்கு அனைத்தையுமே வெளிப்படுத்துகிறது. அப்போ அவரோடு இணைந்து நடக்கும்போது மட்டும்தான் எல்லாமே நிறைவாக இருக்கும். ஏனென்றால் கடவுளுடைய படைப்பு எதுவுமே அவர் பார்வையிலிருந்து தப்புவதே இல்லை, அவர் கண்ணுக்கு மறைவாகவும் இல்லை. அப்போ நம்ம செய்வது அனைத்துமே அவர் பார்க்கிறார், அவர் அறிந்து கொள்கிறார். அதற்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். இன்று புனித வெள்ளி அன்று இதுகால் வரைக்கும் பாவப்பொருத்தல் செய்யாதவர்கள் அனைவரும் இன்று எத்தனை கோயிலோ நீங்கள் சந்திக்க செல்வீங்க இல்லையா? அங்கே இருக்கின்ற குருக்கள்கிட்ட உங்கள் பாவத்தை முழுமையாக அறிக்கிடும்போது நாம் நிறைவுள்ளவர்களாக வாழ்வோம். அதான் உண்மை. பாவமே அறிக்கையிடாமல் நம் கோயில் எத்தனை கோயில் ஏறி இறங்கினாலும் அதில் நமக்கு ஒரு பலனுமே இல்லை. பாவமில்லாத வாழ்க்கை வேண்டும் நாம். ஏனென்றால் நாம் வாழ்வதோ மாய உலகம். அந்த மாய உலகம் நம்மளை ஒரு நொடி கட்டி போட்டு அனைத்தையும் செய்கிறது. அதுதான் அந்த பாவமற்ற உலகில் வாழ முடியாதவாறு நாம் இருக்கிறோம். ஏனென்றால் உலகமே பாவம் நிறைந்திருக்கிறது. நாம் பாவமற்ற எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும் இல்லையா? அப்போ நம்முடைய சொல், செயல், சிந்தனை அனைத்துமே ஏதாவது ஒரு பாவத்துக்கு உட்படுத்துகிறது. நம்மளை கோபத்தோ எரிச்சலையோ இப்படி காமிக்கிறது. அப்போ அதிலிருந்தெல்லாம் நாம் மீள வேண்டும் என்றால் நிறைவான ஒரு ஆசீர் வேண்டும். இந்த புனித வெள்ளி அன்று நீங்கள் எடுக்கின்ற அந்த ஒருத்தலும் ஜபங்களும் தவங்களும் எந்த நிலைக்கு கொண்டு போகும், எந்த நிலையில் உங்களை வழிநடத்தும், எந்த நிலையில் உங்களை வாழ வைக்கும்? புனித வெள்ளி நிறைவான வெள்ளியாக ஆண்டுதோறும் சந்திக்கின்றோம் புனித வெள்ளியை. இதற்கு முன்பு இருந்ததை விட நான் இப்பொழுது நிறைவாக இருக்கிறேன் என்று நாம் சொல்லி அவர்கள் நிறைந்திருப்போமா? இல்லை இதுபோல் எப்பொழுதும் போலே தான் நாம் இருக்க வேண்டும் என்று நினைப்போமா? சிந்திப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உங்கள் மகனை எங்களுக்காக கையளித்தீர் ஆண்டவரே. பெரிய கையளிப்பு ஆண்டவரே. நாங்கள் மனம் மாறுவோம் என்று ஆண்டவரே நீர் கையளித்தீர். ஆனால் இந்த நாளில் முழுமையான மனமாற்றம் வேண்டும் ஆண்டவரே எங்களுக்கு. ஏனென்றால் நாங்கள் மனம் மாறவில்லை என்று நினைத்துதான் எம்பெருமான் இயேசு சிலுவையில் தொங்கும்போது, தந்தையே
இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாது செய்கிறார் என்று சொன்னார். ஆமாண்டவரே, நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ என்ன தவறுகள் செய்திருந்தாலும் அதை எங்களுக்கு சுட்டி காட்டி அதிலிருந்து நாங்கள் வெளியே வந்து புனிதத்தனமாக வாழும்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த ஆசீர்வாதத்தை நீர் தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.